வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 7/2/2026 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி நிலவரமும் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி நிலவரமும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க. இந்த பதிவு அனைத்தும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் விவசாயத்தாளன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட சாகோ 150, மதன் 130, சிவம் 120. ஓவராலாக தக்காளி 100 to 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி விலை சற்று குறைவுதானுங்க. மிளகாய் லோக்கல் சம்பா 45க்கும், உருண்டை 33 to 43க்கும், ஆந்திரா சம்பா 46 அதிகபட்ச விலையாகவும், ஆந்திரா உருண்டை 34 to 44 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் நேற்று விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரூபா கிலோ குறைஞ்சிருச்சுங்க. அதிகபட்ச விலையாக 32க்கும், குறைந்தபட்ச விலையாக 22 ரூபா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 7 ரூபாயிலேருந்து கீழே தான் விற்பனை ஆகிருக்குதுங்க. 7 ரூபா 8 ரூபா, அதுலேருந்து கீழே 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை 80க்கும், குறைந்தபட்ச விலையாக 60 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் பெருசாக எந்த ஒரு மாற்றமின்றி போயிட்டுருக்குதுங்க. மாற்றம் வரும் எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. மாற்றம் வரலிங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலை எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் பார்த்தீங்கன்னா 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எக்ஸ்போர்ட்டில் காய் பார்த்தீங்கன்னா 25, 24, 20 ரூபாயிலேருந்து மேலே 30 ரூபாய்க்குள் விற்பனை ஆகிருக்குதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. 25 ரூபாய்க்கு வாங்குறாங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான காய்ங்க. பெரிய வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 28க்கும், குறைந்தபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. 28 ரூபாய்ங்கிறது ஹோல்சேல் ப்ரைஸுங்க. அதே சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலேருந்து 33 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 140, செகண்ட் குவாலிட்டி 120, பல்லு பூண்டு 80 to 100ங்க. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 12 ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச விலையாக 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இது வந்து பொரியல் தட்டைங்க. நம்ம ஏரியாவில் பொரியல் தட்டையும்பாங்க, ஒட்டச்சத்திரம் ஏரியாவில் பயிரும்பாங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 14 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 10 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. முருங்காய்ங்க. முருங்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பொசிஷன் கரெக்டாக நிற்குதுங்க. கரும்பு முருங்கை 110க்கும், செடி முருங்கை 80க்கும், மரத்துக்காய் 70க்கும், சோலாப்பூர் முருங்கை 120க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய் ஒரு கிலோ 24 ரூபாயிலேருந்து 28 ரூபா முதல் ரகமும், செகண்ட் குவாலிட்டியில் 15லேருந்து 21 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய் பந்தல் சுரை 10 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை 7 ரூபாய்க்கும், தரையில் வர சுரை 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு ஒன்று கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 33 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 32க்கும், குறைந்தபட்ச விலையாக 20 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் முதல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 80க்கும், செகண்ட் குவாலிட்டி 60க்கும், புள்ளிக்காய் 25க்கும் விற்பனை ஆகுதுங்க. புடலங்காய் குட்டை ரகம் நெட்டை ரகம் 2 டைப் வருதுங்க. இதில் பந்தல் நீலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 20 ரூபாய்க்கும், அதில் கோலக்காய் பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இது வந்து கொத்தாவரங்காய் நம்ம ஏரியாவில் கொத்தாவரஞ்சு சொல்லுவாங்க. ஒட்டச்சத்திரம் ஏரியாவில் சீனி அவரைக்காய்மாங்க. இதையே ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணைக்காய்ங்க பெரிய ஒரு மாற்றம் பற்றி போயிட்டே இருக்குதுங்க. இன்று நாளை மாறுமோ நாங்களும் விவசாயம் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கிலோ காட்டுக்குள்ளே 3 to 5 ரூபாய்ங்க, மார்க்கெட்டில் 5 to 9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 5 to 8 ரூபா 9 ரூபாய்க்கு காட்டுக்குள்ளே, மார்க்கெட்டில் 8 to 14 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. நேற்றே சொல்லியிருந்தேங்க, வெறும் சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் தக்காளி காய்க்கு வரமா எந்த கண்டிப்பாக விளையாடுற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு. ஏன்னா இப்போ எல்லா நர்சரியில் நாற்றே மூவிங் ஆகலைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 நாற்று 2000 நாற்று தண்ணி வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம் நட்டு மீதி கொஞ்சம் தக்காளி நட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்.